ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் லெசன்ல பேசிக்கான சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய பிரைஸ் ஆக்ஷன்ல சார்ட் பேட்டர்ன்ஸை ரெகக்னேஷன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டு விதத்துல யூஸ் ஆகும். ஒன்னு நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்றதுக்கு இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்க இந்த கேண்டில்ஸை ரீட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ பல கேண்டில்கள் ஒன்னா சேர்ந்து தான் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ நீங்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு விஷயத்த நமக்கு ட்ரேடிங்ல சொல்லிட்டே இருக்கும். ஸோ கேண்டில் பை கேண்டில் ரீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா இருக்கணும்னா கேண்டில்ஸை தரோவா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே 2 பார்ட்டா வரப்போகுது. இந்த 2 பார்ட்டும் வந்து நீங்க மெதுவா வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே ஒரு விசுவல்ஸ் மாதிரி தான் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நீங்க இதை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். உங்க ட்ரேடிங் கண்டிப்பா இந்த 2 வீடியோஸை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ட்ரேடிங் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்கல்ஃபிங் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இது எங்கல்ஃபிங்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ணும்போது அந்த கடைசி டவுன் ட்ரெண்ட் கேண்டிலின் பாடியை விட டபுள் த சைஸ் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ல மூமெண்ட் இருக்கும்போது இதுதான் வந்து எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டினுடைய எட்ஜில், அதாவது சப்போர்ட் ஏரியாவில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது இந்த பியரிஷ் ட்ரெண்டினுடைய அடுத்து வரக்கூடிய புல்லிஷ் ட்ரெண்டினுடைய தொடக்கம் வந்து டபுள் த சைஸா இருந்ததுன்னா இதுதான் வந்து எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு கேண்டில். ஸோ இதுதான் எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இது எங்க யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ல. ஓகேங்களா? ஒரு பீரிஷ் மூவ்மெண்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய சப்போர்ட் ஜோன்ல வரக்கூடிய எங்கல்ஃபிங் வந்து ரொம்ப அடுத்து, அதாவது ட்ரெண்ட் வந்து கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேண்டில். இது எங்க யூஸ் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சப்போர்ட் ஜோன்ல. எந்த டைம் ஃப்ரேம்ல? 4 hour டைம் ஃப்ரேம்ல. 4 hours மேல இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்து வாங்க. ஸோ இது இங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம போன இதுல பாத்தீங்கன்னா எங்கல்ஃபிங் பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பிஎஸ்சிங் லைன் கேண்டில் பேட்டர்ன் பத்தி பார்க்க போறோம். ஸோ பிஎஸ்சிங்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா டவுன் ட்ரெண்டினுடைய முடிவில் சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே அந்த கடைசி கேண்டிலுடைய பாடியை விட அதற்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து புல்லிஷா க்ளோஸ் ஆச்சுன்னா, அதாவது அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய பாடியை விட 50% மேல க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நீங்க கேண்டில் நீங்க டவுன் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட் ரீச் ஆன உடனே அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆஃப் த பாடியை விட பிரைசஸ் வந்து ஹையரா க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேண்டில்லாம் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க எந்த இடத்துல ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா இந்த பியரிஷ் கேண்டலுக்கு மேல க்ளோஸ் ஆகும்போது நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்டா வச்சு இந்த கேண்டலுடைய லோவை வந்து அல்லது இந்த கேண்டலுடைய ஆஃப் த சைஸ் விட கீழே இந்த இடத்த வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 1:1 வந்து ஈஸியா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ட்ரேட்ஸ் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் த பாடி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். எந்த இடத்துல ட்ரேட்ஸ் என்ட்ரி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த பீரிஷ் கேண்டில் விட ஹையரா பாடி க்ளோஸ் ஆகிற இடத்துல நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ இது மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இங்க பார்த்து பாருங்க, டீசர் பாட்டம் அப்படின்றது ஒரு கேண்டில் பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட் ரீச் பண்ண உடனே அதனுடைய புல்லிஷ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சு ரொம்ப சின்ன கேண்டலா இருக்கு. ஸோ இதனுடைய மொமெண்டம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதாவது பியரிஷ்னுடைய மொமெண்டம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சின்ன கேண்டிலா ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ், அதாவது ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இதை ரெண்டை வச்சு ட்விசர் பாட்டம்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். 4 hours மேல இருக்கிற டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். லோயர் டைம்ல யூஸ் பண்ணா இது வந்து இன்வேலிடா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க இது எந்த இடம்னா ஆக்சுவலா இது வந்து சப்போர்ட் இடத்துல இது சப்போர்ட்டா இருக்கணும். 4 hours டைம் ஃப்ரேமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது
இந்த ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆஃப் த சைஸ்க்கு மேல இருக்கிற இடத்துல என்ட்ரி வச்சு இந்த ப்ரீவியஸ் இந்த இந்த லோவை, அதாவது இந்த கேண்டிலுடைய லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சு இந்த ஆஃப் த சைஸ்க்கு மேல இந்த இடத்துக்கு மேல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் 1:1 நீங்க ரேஷியோ வச்சு அல்லது 1.5 to 1 இஸ் ரிஸ்க் ரிவார்ட் வச்சு நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ரொம்ப வேலிடா இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிற டைம்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்க பாருங்க, இந்த இந்த பேட்டர்னும் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய பாடியை விட ஆஃப் த பாடியை விட மேல க்ளோஸா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலிஷ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல அதனுடைய பாடி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்லயும் 0.5க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டு. ஸோ அதே மாதிரி இதுலயும் வந்து இண்டிவிஜுவல் கேண்டல்ஸும் வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல அதனுடைய ஆஃப் த பாடிக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ நம்ம இப்படியும் ஃபைன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி புல்லிஷ் ரெக்டாங்கிள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 2 சான்சஸ் இருக்கு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 1 2 3 4 டச்சஸ் இருக்கும். 4th டச்சஸ்க்கு அப்புறம் வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 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 பண்ணாட்டு எப்படி பிரேச் ஆயிடுச்சு, ஒன்று எதர் மேலே பிரேக் ஆகலாம் அல்லது பிரேக் ஆகி கிழவும் போகலாம். ஸோ நம்ம இது வந்து இந்த இடம் ரீச் ஆன உடனே நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா மேலே போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப வரும்போது இதே இடத்த நீங்க இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்த என்ட்ரியா எடுக்கலாம். அல்லது பெரியஷா இருந்தா இதை உடச்சிட்டு இதர் அப்படியேவும் பிரேக் அவுட் கீழும் போகலாம் அல்லது ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப சேஃபானது. அல்லது நீங்க இந்த இடத்துலயும் 1:1 ரிஸ்க் வச்சு நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இதுதான் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பீரிஷ் எங்கல்ஃபிங்ன்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பிரைசஸ் வந்து நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரீச் பண்ண உடனே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட டபுள் த சைஸ் ஆஃப் த பாடி, அதாவது அந்த கேண்டலோட பாடி டபுள் த சைஸ் வந்து ரீச் பண்ணும்போது டபுள் த சைஸ் வந்து ஆப்போசிட்ல ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகும்போது நீங்க எந்த இடத்துல ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இந்த க்ளோஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஆஃப் த பாடி நியர்பை வரும்போதோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு ஐயே வந்து ஸ்டாப் லாஸை வச்சு இந்த இடத்த நீங்க செல் எடுக்கலாம். செல் எடுத்தா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த ப்ரைஸஸ் வந்து எங்கல்ஃபிங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எங்கல்ஃபா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப கீழே வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பாருங்க, ப்ரைஸஸ் வந்து ஃபுல்லா பேரிஷா க்ளோஸ் ஆயிருக்கு, எங்கல்ஃபிங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு வேலிடான செட்டப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப் த பாடி வந்து நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஆஃப் த சைஸ் கீழே, அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டலினுடைய ஆஃப் த சைஸ், அதாவது இந்த இடத்துக்கு கீழே வரும்போது நீங்க ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய டார்கெட்ஸை இது ஈஸியா ரீச் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ல வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு தெரியும். ட்ரெண்ட் லைன்ன்றது மேக்ஸிமம் டச்சஸ் இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். இங்க பாருங்க, இந்த இடம் வந்து அப்படி நீங்க ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்ல எப்பெல்லாம் வந்து டச் ஆகுதோ அந்த அப்பெல்லாம் வந்து திரும்பவும் அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை அப்படின்ற ஃபார்மேட்ல ஒரு புல்லிஷான ட்ரெண்ட் இது. ஸோ புல்லிஷான ட்ரெண்ட் எல்லாம் எப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணுதோ அப்போ வந்து இந்த ஹேமர் அப்படின்ற மாதிரி கேண்டல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஏரியா தான். ஸோ அந்த கன்சால்டேஷன் ஏரியாக்குள்ள நீங்க இது மாதிரி சேனல்ஸோ அல்லது ஒரு விட்ஜஸையோ அல்லது சேனல்லையோ ட்ராப் பண்ணும்போது அல்லது ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னும் ட்ராப் பண்ணும்போது அந்த ரெக்டாங்கிள்குள்ளே ட்ரேட் பண்ணும்போது எப்பெல்லாம் வந்து அது அந்த ட்ரெண்ட் லைனுடைய டச் பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து அது சப்போர்ட்டாக செயல்படும். அதே மாதிரி அந்த ஒரு ரெக்டாங்கிளோ அல்லது ஒரு சேனலோ அல்லது ஒரு ஃபிளாகோ ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்ல இருக்கும்போது அதனுடைய அப்பர்ல இருக்கிற ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணோம்னா திரும்ப அது சப்போர்ட்டுக்கு வரும். சப்போர்ட் ரீச் ஆச்சுன்னா திரும்ப ரெசிஸ்டன்ஸ் போகும். ஸோ இது வந்து ஒரு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ட்ரெண்ட், அதாவது ஒரு இம்பல்சிவ் மூவ்க்கு அப்புறம் எப்பவுமே மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், எப்பவுமே வந்து ஒரே சைட்ல போகாது. ஒரு இம்பல்சிவ் வேவ், அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இம்பல்சிவ் வேவ், அதுக்கப்புறம் ஒரு ட்ரேஸ்மெண்ட், அப்புறம் இது மாதிரி தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது கன்சால்டேஷன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் அதிகமாக டச்சஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு
அதே மாதிரி எந்த இடத்துல மேலே டச் பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு அது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம இந்த கேண்டில்ஸோடைய மூவ்மெண்ட்ஸை வச்சு எது வந்து பெஸ்ட் கேண்டில், அதாவது எது வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கேண்டில் பாருங்க, விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இந்த கேண்டிலோட இது பாடி வந்து குறைவா இருக்கு. இதுவும் வந்து விக்ஸ் எதுவுமே இல்லை, இருந்தாலும் இதுவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஆனால் இதை விட இதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை விட இது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இதனுடைய சைஸ் பாருங்க, ரொம்ப மூமெண்டம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ் வந்து நல்ல புல்லிஷா க்ளோஸ் ஆகும். அதுக்கடுத்து அதனுடைய அதை விட குறைவா பாடி இருக்கும். அதாவது அதனுடைய மூமெண்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதா சொல்லக்கூடியது. ஸோ நம்ம இப்படிதான் சார்ட்ஸை ரீட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத ஃபைன் பண்றதுக்கு இந்த கேண்டில்ஸை வச்சு ரீட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய புல்லிஷனுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்றத இந்த மாதிரி கேண்டில்ஸை பார்க்கும்போது தெரியலாம். ஸோ இது மாதிரி எப்போ மூமெண்டம்லாம் ரொம்ப குறைவா இருக்கோ அப்போ அந்த இடம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ அல்லது திரும்பவும் கன்சால்டேஷன் ஜோனுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி கன்சால்டேஷன் போகும்போது நம்ம அது மாதிரி கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு கன்சால்டேஷன் முடிஞ்சு ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது ஃபுல் புக்கை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இடத்த வெயிட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷேர்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கோல்டன் கிராஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் தான் வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம பார்த்தோம் ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்றது தான் வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்குதோ, கிராஸ் ஓவர் நடந்த உடனே அதுக்கு அடுத்து வந்து அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து அடுத்த திரும்பவும் அந்த 200 மூவிங் ஆவரேஜ் 50 டி மூவிங் பிரேக் டவுன் பண்ணி கீழே வருதோ அது வரையும் வந்து அந்த ட்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூல இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது எப்பெல்லாம் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம இங்கே 50 மூவிங் ஆவரேஜ் ஒரு 100 அல்லது 200 கிராஸ் ஓவர் பண்ற இடத்த வந்து எப்பெல்லாம் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து 50 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் 50 இஎம்ஏ கிராஸ் ஓவர் 100 இஎம்ஏ கிராஸ் ஓவர் 200 அது மாதிரி நம்ம எதனா எடுத்துக்கலாம். நீங்க லாங் டேர்ம் அதாவது ஒன் டே டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணும்போது 50 இஎம்ஏ கிராஸ் ஓவர் 100 எடுத்தீங்கன்னா அது வந்து வேலிடா இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க. கிராஸ் ஓவர்ல எப்பெல்லாம் நடக்குதோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து இருக்கிற நாட்கள்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டா இருக்கும். எப்பெல்லாம் வந்து அதை மாதிரி நம்ம இஎம்ஐஸ் வச்சு எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி எப்பவுமே கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல புல்லிஷ் மூமெண்டா இருக்கும். புல்லிஷ் மூமெண்ட்ல எப்பெல்லாம் இந்த இடம் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம் அதாவது இந்த 50 இஎம்ஐ டச் பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து அது வந்து சப்போர்ட்டா செயல்படுத்து ப்ரைஸ் வந்து ஈஸியா மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 50 இஎம்ஐ விட்டு எப்போ ப்ரைஸஸ் ரொம்ப அவே போதோ அந்த இடம்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை பண்ணணும். எப்பெல்லாம் வந்து இந்த இஎம்ஐஸை டச் பண்ணதோ ப்ரைஸஸ் அப்பெல்லாம் வந்து அது வந்து சப்போர்ட்டா செயல்பட்டு ப்ரைஸை மேல் நோக்கி உயர்த்தும். ஸோ நம்ம இஎம்ஐ இந்த கிராஸ் ஓவர் ட்ரேட் பண்ணும்போது இஎம்எஸ் வச்சு ட்ரேட் பண்ணும்போது இந்த நீங்க ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணும்போது எப்பெல்லாம் இதை வந்து டச் பண்ணதோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் போல செயல்பட்டு ப்ரைஸஸ் வந்து மேல் நோக்கி உயர்த்தும். ஸோ நீங்க எப்படி ட்ரேட் பண்ணது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இஎம்எஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்றது வந்து அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேஷன். ஸோ இங்க பாருங்க ப்ரைஸஸ் வந்து ரெக்டாங்கிள்ன்றது வந்து கன்சால்டேஷன் ஜோன். ஸோ கன்சால்டேஷன்ல ட்ரேட் பண்ணும்போது எப்பெல்லாம் வந்து அந்த கன்சால்டேஷன்ல கீழே அதாவது சப்போர்ட்டை டச் பண்ணதோ அப்பெல்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து மேலே போகும், கீழே வரும். அதுக்கப்புறம் அந்த மேல அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும்போது திரும்ப சப்போர்ட் நோக்கி வரும். ஸோ இதே மாதிரி அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதான் வந்து கன்சால்டேஷன் சொல்லுவாங்க அல்லது ரெக்டாங்கிள் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டச்சுக்கு அப்புறம் அதாவது 4-5 டச்சுக்கு அப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணி எய்தர் சைடும் போறதுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு 3 to 4 டச்சஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் பிரேக் அவுட்காக. ஸோ பிரேக் அவுட் நடக்கலாம் அல்லது பிரேக் டவுன் நடக்கலாம். ப்ரைஸஸ் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்ம திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இதே இடத்த வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப இங்கே வரும். இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, நம்ம இந்த இடத்துல ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா ப்ரைஸஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல் உடச்சி கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல திரும்ப வரும்போது இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு ப்ரைஸஸ் வந்து கீழே நோக்கி ட்ராக் பண்ணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம திரும்ப வேலிடா என்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் டாப் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதோட ப்ரைஸஸ் வந்து
ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரீச் பண்ண உடனே அது திரும்ப வந்து ப்ரைஸஸ் அந்த இடத்த ரீச் பண்ண உடனே திரும்பவும் சப்போர்ட் நோக்கி வரும். சப்போர்ட் நோக்கி வந்தோடனே திரும்ப அந்த அந்த இடத்துக்கு போகும்போது திரும்பவும் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து கீழ் நோக்கி வரும். ஸோ இந்த 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 நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் வந்து அந்த நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம். பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகுறது. இந்த இடத்துல இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்விங் பாயிண்ட். இந்த ஸ்விங் பாயிண்ட் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுறதுனால இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணோடனே ப்ரைஸஸ் வந்து கீழே நோக்கி போகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டபுள் டாப்ல இந்த எக்ஸ் இந்த 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 ஜோனுடைய லென்த் என்னவோ அந்த லென்த்துக்கு நீங்க வந்து பிரைஸ்னுடைய மூமெண்ட்ஸை நீங்க கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த நம்ம எந்த அளவுக்கு ப்ரைஸஸ் டேர்கெட்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வைக்கலாம். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவா இருந்தா இதுல 0.70%, அதாவது இந்த இதுல இந்த கேண்டில்ல 70%, அதாவது இந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் வந்து டேர்கெட்டா வைக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனுக்கு மேல இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இந்த நெக்லைனுக்கு மேல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து இந்த அளவுல 0.7, நீங்க கன்சர்வேட்டிவ் தான் 0.7 வைக்கலாம் அல்லது 1 வைக்கலாம். ஓகேங்களா, அப்படிதான் ஷேட் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஸோ கிரேவ் ஸ்டோன் டோஜின்றது ஒரு ரிவர்சலை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டில். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரைஸஸ் வந்து ஒரு புல்லிஷா இருக்கு, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரீச் பண்ண உடனே இந்த மாதிரி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து லோயர் டைம்ல யூஸ் பண்ணால் அது வந்து இன்வேலிட். லோயர் டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க கிரேவ் அதாவது ப்ரைஸஸ் வந்து ஒரு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ண உடனே அதனுடைய ப்ரைஸஸ் வந்து மேலே போன உடனே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல இருக்கக்கூடிய நிறைய செல் ஆர்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸை டிராஸ்டிக்கா கீழே கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த விக்கு நீங்க எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல இந்த விக்கை பார்த்தோம்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தாவே ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல அதுக்கடுத்து வரக்கூடிய பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல நீங்க கிரேவ் ஸ்டோன் டோஜி பார்த்த உடனே நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம் பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது. நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த விக்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த விக்கு பாருங்க எந்த சைஸ்ல இருக்கு, ப்ரீவியஸ் கேண்டில் பாடியை விட அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்மா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பியர்சிங் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். எப்பவுமே ஒரு சப்போர்ட் லெவல்ல அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட பாடி 50% விட ஹையரா க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையர் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 50%க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு 1:1 அல்லது 1.5 வந்து ரேஷியோவில் ரிஸ்க் டு ரிவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து புல்லிஷ் 3 லைன் ஸ்ட்ரைக் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது இங்க பாருங்க ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ஒரு அக்ரெசிவான பை நடக்குது. ஸோ இந்த பை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் 3 கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 கேண்டில்ஸை விட ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புல்லிஷான மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்த உடனே இந்த 3 கேண்டிலுக்கு மேல இருக்க க்ளோஸ் ஆன இடத்துல வந்து என்ட்ரி வச்சு நீங்க இந்த கேண்டில் பாதி சைஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சு அதுக்கு மேல நீங்க வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இது வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு புல்லிஷ். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய 3 கேண்டிலை விட ஹையர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அக்ரெசிவான பை பேட்டர்ன். ஸோ அடுத்து பாருங்க புள்ளி சராமின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்துருப்போம். புள்ளி சராமின்றது அந்த ஒரு பீரிஷ் ட்ரெண்டினுடைய முடிவில் ஒரு சப்போர்ட் ரீச் பண்ண உடனே அது வந்து இதனுடைய மொமெண்டம், அதாவது இந்த பீரிஷ்னுடைய மொமெண்டம் ஃபுல்லா குறைஞ்சு ஒரு ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகும். அந்த புல்லிஷ் கேண்டில் வந்து அந்த வித்தின் அந்த அராமி கேண்டிலினுடைய பாடிக்குள்ளவே தான் இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து அதை விட ஹையரா க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல பிரைசஸ் வந்து ட்ரேட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். ட்ரேட் ஆனவுடனே இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஹைக்கு மேல இருக்கிற இடத்த என்ட்ரி எடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆஃப் த சைஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து 1:1 அல்லது 1:1.5 வைக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் வந்து சப்போர்ட் ஜோனை ரீச் ஆகணும். இது மாதிரி பேட்டர்ன் பார்க்கும்போது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்க அதே மாதிரி பின் பார் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இந்த trend- இந்த 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 சான்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிஷான மூமெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த கேண்டில் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய மூமெண்ட் பாருங்க, அந்த பாடி பாருங்க, பாடி வந்து அந்த கேண்டிலுடைய அதாவது அந்த புல்லிஷ் பியரிஷனுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏந்துட்டே வருது. ஸோ இந்த கேண்டில் இருக்கிற சைஸ் பாருங்க, அதை விட இதனுடைய சைஸ் பாருங்க பாதி குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டிலுடைய சைஸ் பாருங்க, அது பாதி குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டிலுடைய சைஸை பாருங்க, அது இன்னும் பாதி குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ண உடனே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே அது எப்படியோ ஒரு பின்பார் மாதிரி க்ளோஸ் ஆகும், அல்லது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக க்ளோஸ் ஆகும். அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சாய்ஸ் நிறையா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சப்போர்ட் ஜோன் ரீச் பண்ண உடனே அது என்ன நடக்கும், சப்போர்ட் ஜோனை ரீச் பண்றதே அங்க இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஆன் பண்றது தான். நீங்க ஸ்டாப் லாஸ் அன்ட்டுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இன்டியூஸ்மெண்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்லது நீங்க எப்படி சொன்னாலுமே அது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இன்டியூஸ்மெண்ட்னாலும் சரிதான், அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னாலும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ அந்த இடத்த ரீச் பண்ண உடனே அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரேப்பிடா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரைஸஸ் வந்து அதாவது ரிஜெக்ஷன் கேண்டில் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இதனுடைய கண்டினியூவேஷன் ஆகல, ப்ரைஸ் சப்போர்ட் ரீச் பண்ண உடனே இங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து ப்ரைஸஸை வந்து புஷ் பண்ணி ஹையரா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பின்பார் ஸ்ட்ராட்டஜி. பின்பார் ஸ்ட்ராட்டஜி எங்க யூஸ் பண்ணணும்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடிய வந்து ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம எப்படி நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எப்படி பிரேக் அவுட் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா மினிமம் 4 டச்சஸ் இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். இங்க ஆல்ரெடி ஒரு இந்த 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 விசுவல்ல 1 2 3 4, ஸோ 4 டச்சஸ். ஸோ மேக்ஸிமம் டச்சஸ் இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். ட்ரெண்ட் லைன்னா வேற ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் வந்து ரீச் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போதும், அந்த இடம் தான் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனும் ஒரு சப்போர்ட் போல செயல்படும். எப்பெல்லாம் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடம் வந்து அந்த ப்ரைஸஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே நோக்கி போகும். ஸோ எப்பவுமே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ன்றது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஆஃப் த சைஸில் ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுற இடத்த வந்து நீங்கள் என்ட்ரி வச்சு நீங்கள் 1:1 அல்லது 1.5 to 1 ரேஷியோவில் 1.2 ரேஷியோவில் ரிஸ்க் டு ரிவார்ட்ஸ் வச்சு ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும்போதும் அது அந்த இடம் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாம் நீங்கள். அடுத்து ஸோ ஹை, இது வந்து ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஃபேக் அவுட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹையை டச் பண்ணும்போது அதனுடைய ப்ரைஸஸ் வந்து மேல் நோக்கி போயிட்டு திரும்பவும் கீழ் நோக்கி வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன்ஸ் இருக்கு ஃபேக் அவுட் நடக்கிறதுக்கு. ஒன்று, இப்போ அந்த நியூ ஹைக்கு மேலே எப்பவுமே நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வந்து போதுமான ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதாவது பை ஆர்டர்ஸ் இல்லைன்னா அந்த இடம் வந்து ஃபேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய எக்கச்சக்கமான பை ஆர்டர்ஸ் இல்லைன்னாலும் அல்லது நிறைய செல் ஆர்டர்ஸ், இப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நிறைய செல் ஆர்டர்ஸ் உடனே செல் ஆர்டர்ஸ் வந்து நிறைய ட்ரிகர் ஆனாலும் ப்ரைஸஸ் வந்து ரெஜெக்ஷன் ஆகிடும். ரெஜெக்ஷன் ஆச்சுன்னா அதுபடி பழைய அதனுடைய ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஃபேக் அவுட் நடக்கிறதுக்கு 2 ரீசன் போதுமா. இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த ஹையர் ஹைல போதுமான பை ஆர்டர்ஸ் இல்லைன்னா ப்ரைஸஸ் வந்து ட்ரிகர் பண்ணி மேலே போக முடியாது. அது இல்லாமல் செல்லர்ஸும் வந்து அதிகமான அந்த இடத்துல வந்து இப்போ ப்ரைஸை செல் பண்ணாங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ப்ரைஸஸ் வந்து மேல் நோக்கி போயிருக்கு, ஆனால் அடுத்த கேண்டல்லே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம எப்பவுமே வந்து பிரேக் அவுட்டில் அது வந்து ஃபேக் அவுட்டா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கணும். ஸோ எப்பவுமே ஒரு நீங்கள் ஃபேக் அவுட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, அடுத்த கேண்டல்லே வந்து இந்த ட்ரெண்ட்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் உடனடி எக்ஸிட் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா ப்ரைஸஸ் வந்து இன்னும் கீழே போயிட்டு உங்களுக்கு பெரிய லாசஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபேக் அவுட் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பொசிஷனை உடனடியே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேக் அவுட்டில் நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய லாசஸ் கொடுத்துரும். ஸோ ஃபேக் அவுட்னு தெரிஞ்ச உடனே நம்ம அந்த இடத்த விட்டு உடனடியாக ஸ்டாப் லாஸை க்ளோஸ் பண்ணணும், நம்மளோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலைன்னா நமக்கு வந்து பெரிய லாசஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம டபுள் டாப் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுவும் அதே தான், ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் தான். டபுள் டாப்ன்றது ஃபர்ஸ்ட் டாப்பு செகண்ட் டாப்பு,
இது வந்து நெக்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்லைன் ரீச் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட் வந்த உடனே ஸோ இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல அந்த செல் எடுத்துட்டு ஆஃப் த இந்த 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 ப்ரீவியஸ் கேண்டலுக்கு ஹையில் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த வரையும் ட்ராக்கெட்டாக நீங்கள் இதை வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம இப்படி தான் வந்து ஒவ்வொரு கேண்டில்ஸும் ரீட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க ப்ரைஸஸ் வந்து ஹையர் ஹை, ஒரு ஒரு ஃபுல் பேக், அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, ஃபுல் பேக். ஸோ இப்படி தான் கேண்டில்ஸுடைய மூமெண்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த சார்ட்ஸில் நம்ம ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. ஸோ சார்ட்ஸை வந்து பர்ஃபெக்டாக ரீட் பண்ண கற்றுக்கணும். அதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு சார்ட்ஸை அக்யூரேட்டாக ரீட் பண்ணுறீங்களோ அது ஒவ்வொரு விஷயத்த அடிஷ்னலான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அப்படிதான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸோ கன்ஃபர்மேஷன் ட்ரேட். நம்ம ஒரு ஒரு ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு ஹையர் ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து இதனுடைய மூமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வருது. ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய புல்லிஷ் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதுக்கப்புறம் அதனுடைய புல்லிஷனுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்க ஒரு கேண்டில் வந்து இந்த அளவுக்கு ரெசிஸ்டன் வந்திருக்கு. திரும்பவும் அது மேலே போனோடனே அதனுடைய விக்ஸ் பாருங்க, விக்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ஸே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. ப்ரைஸஸ் வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் இல்லை அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய விக்ஸ்களே தெரியுது. இந்த ப்ரீவியஸ் 4 கேண்டில்ஸ் உள்ள விக்ஸ் பாருங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ விக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னாவே ப்ரைஸஸ்னுடைய வந்து போதுமான பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில் பாருங்க, அந்த லாஸ்ட் 4 கேண்டில்ஸை விட பாடியை விட ஒரு கேண்டில் வந்து ரொம்ப ஓவர்லேப் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எங்கல்ஃபிங்கோட நம்ம ஆல்ரெடி 3 பேட்டர்ன்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் வந்துச்சுன்னா ப்ரைஸஸ் வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸில் வந்து திரும்பவும் கீழ் நோக்கி போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த பாடியில் 50%. ஸோ இந்த கேண்டிலில் 50% இந்த இடம். ஸோ இந்த இடம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், ஷார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல வந்து 50% வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி. அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஏரியா வந்த உடனே நீங்கள் ஷார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தரவாக பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஏரியாக்கள். ஸோ பின்பார்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. இந்த பின்பார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் பின்பார் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டினுடைய முடிவில் பின்பார் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் வந்து பின்பார்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேங்களா? பின்பார்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டிங்ன்றது புல்லிஷாகவும் இருக்கலாம், பேரிஷாக இருக்கலாம். புல்லிஷாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸில் ஒரு பின்பார் வரும்போது ரொம்ப வேலிடாக இருக்கும். அதே மாதிரி பேரிஷ் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட்டில் நீங்கள் பின்பார் வரும்போது ரொம்ப வேலிடாக இருக்கும். மற்றபடி கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் வந்து பின்பார்ஸை வந்து ட்ரேட்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே ட்ரெண்டும் கூட தான் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் அல்லது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் இது மாதிரி விட்ஜஸோ அல்லது சேனல்ஸோ அல்லது ரெக்டாங்கிள் பேட்டர்ன்ஸோ வரும்போது அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான பேட்டர்ன்ஸ் அது. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான வியூஸ் கிடைக்கும். ஸோ அந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது எப்போல்லாம் வந்து அந்த சேனலுடைய சப்போர்ட்டை டச் பண்ணுதோ அல்லது அந்த லோயர் சைடு டச் பண்ணுதோ அப்போல்லாம் திரும்ப மேலே போகும்போது அது வந்து ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு ப்ரைஸை கீழ் நோக்கி செல்லும். எத்தனை முறைனா 4 to 5 டச்சஸ் இருக்கும். 1 2 3 4. ஓகேங்களா? 4 டச்சஸ் இருக்கு. ஸோ 5th டச்சுக்கு அப்புறம் எய்தே சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஃபோர் டச்சஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது. 5th டச் வரையும் வெயிட் பண்ணிட்டு ப்ரைஸ் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் நம்மளுடைய ட்ரேட் என்ட்ரியே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ரிட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா நம்ம டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நம்ம எப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பின்பார் அப்படின்னு பார்த்தோம். பின்பார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கு. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டினுடைய முடிவில் ஒரு பின்பார் வந்துச்சுன்னா
ப்ரைஸஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ எங்கல்ஃபிங்ன்றது என்னன்னு பார்த்தோம் நம்ம ப்ரீவியஸ் கேண்டலுடைய பாடியை விட அது டபுள் இருக்குது எங்கல்ஃபிங் சொன்னோம். ஒரு சப்போர்ட் ஜோன்ல இது மாதிரி ஒரு ட்ரெண்டினுடைய முடிவில் ஒரு சப்போர்ட் ஜோன்ல எங்கல்ஃபிங் பார்த்தா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ 3 பிளாக் ஹவுஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் அல்லது புல்லிஷ் மூவ்மெண்ட். ஸோ அதே மாதிரி இதனுடைய ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் ஷோல்டர்ஸ், அது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட். இது வந்து பியரிஷ். 3 பிளாக் க்ரோஸ் அப்படின்றது ஒரு பியரிஷ் கேண்டில் பேட்டர்ன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷா மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஓகேங்களா 3 இன்சைட் அப். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட அதுக்கடுத்து ஒரு வந்து ஹையரா க்ளோஸ் ஆச்சுன்னா அதான் 3 இன்சைட் அப். இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க சும்மா இந்த பேட்டர்ன்ஸ் நேம் தெரியலனாலும் இந்த கேண்டில்ஸ் பார்த்த உடனே நீங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி ரீட் பண்ணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்ல பொறுத்தளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராபபிலிட்டி அதிகரிக்கும். ஸோ நீங்க ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு 4 விஷயத்த ரொம்ப ரொம்ப முக்கியமா கன்சிடர் பண்ணணும். ஒன்று சைக்காலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் எக்ஸிக்யூஷன், அதுக்கப்புறம் உங்கள் லேர்னிங். இது எல்லாமே சேர்ந்தது தான் ட்ரேடிங். ட்ரேடிங்ல எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராபபிலிட்டி இருக்கணும். ப்ராபபிலிட்டி கேம். ஸோ ப்ராபபிலிட்டி கேம் எப்படி பீட் பண்ணணும்னா உங்களுடைய நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேட்ஸ்லையும் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு எட்ஜ் இருக்கணும். எட்ஜ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு லாஸை விட வின் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, நீங்க நிறைய கான்ஃபிடன்ஸை ஆட் பண்ண உங்களோட ப்ராபபிலிட்டி அதிகரிக்கும். ஸோ நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான் இருக்கணும், ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு லேர்னிங் இருக்கணும். எல்லாமே கலந்து இருக்கும்போது உங்களுக்கான வின் பர்சன்டேஜும் சரி, உங்களோட ட்ரேடிங் கேரியரும் சரி நல்லா சூப்பராக சிறப்பாக இருக்கும். ஸோ இது எல்லா துறை போலவும் இந்த துறையிலையும் வந்து யாரெல்லாம் ரொம்ப ஹை ஸ்கில்லாகவும் யார் டெடிக்கேட்னா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ட்ரேடிங்ன்றது கேரியர் வந்து எல்லாருக்குமானது கிடையாது. இன்வெஸ்டிங்ன்றது அப்படி கிடையாது. இன்வெஸ்டிங் வந்து எல்லாருக்குமானது. ஆனால் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு அது எல்லாருக்குமானது கிடையாது. ஒன்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா விஷயங்களும் யாரெல்லாம் ரொம்ப நல்லா கோ த்ரூ பண்ணி நல்லா அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணாமல் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து நிறைய ட்ரேடிங் லாஸஸ் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும்னா உங்கள் ஸ்கில்லை வந்து ஷைன் பண்ண வேண்டியது, உங்கள் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரேடிங் சேனல் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை வந்து நம்ம நல்லா மென்ஷன் பண்ணிக்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ட்ரேடிங் கேரியர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் சேனலில் முக்கியம். ட்ரேடிங் சேனல்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ், நம்மளுடைய ஃபீட்பேக்ஸு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். நம்ம தப்பு பண்ணுறது நமக்கு தெரியலன்னா நம்ம வந்து அதுலேருந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா நம்மளால வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய எரர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸில் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி திரும்பவும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி திரும்பவும் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து கரெக்டான அப்ரோச். அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம இதே மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.